இந்த நாள் தியானத்திற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். நான் அவர்களையும் 34:26 நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக நம்பிக்கை ஊட்டுகின்ற, அவர்களை விசுவாசத்திற்கு நேராக நடத்துகின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். என்னவாம்? உன்னுடைய அந்த மேட்டின் சுற்றுப்புறங்களில் எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன். அதில் மழையை பெய்ய பண்ண போகிறேன். அந்த மழை எப்படிப்பட்ட மழையாக இருக்கும் என்றால் ஆசீர்வாதமான ஒரு மழையாக இருக்கும். சில நாட்களுக்கு முன்பதாக விவசாயி ஒருவரோடு கூட நான் பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னது இதுதான். அவருக்கு வீட்டில் ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருந்ததாம். அந்த மாமரத்தில் ஏராளமான பூக்கள். அந்த பூத்ததும் அந்த வியாபாரி வந்து அந்த மாமரத்தை பார்த்துட்டு, நிறைய பூத்திருக்கு, ஒரு 5000 ரூபாய் நான் தருகிறேன், இது காய்த்த உடனே நான் வாங்க வரட்டுமா அப்படின்னு சொன்னபோது அந்த விவசாயி நினைத்திருக்கிறாரு, என்னன்னா நிறைய பூத்திருக்கு, இப்போ 5000 ரூபாய் தாரேங்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அது காய் போட்டுரும், காய் போட்ட பிறகுனா இன்னும் கூடுதல் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, பிறகு வாருங்க கொஞ்சம் காய் போட்டுட்டு அதுக்கு பிறகு ரேட் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அவரும் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, அந்த பூத்திருக்கிற அந்த நேரத்திலேயே ஒரு மழை பெய்தது. அத்தனை பூவும் என்ன செஞ்சுட்டு கீழே விழுந்துச்சு. கடைசியில் பார்த்தாச்சுன்னா அந்த பர்டிகுலர் விசுவாசி குறித்த காலம், இப்போ நிறைய மாங்காய் கிடக்கும், வாங்கலான்னு சொல்லி இங்கே வந்தால் மிகவும் குறைவான மாங்காய். அப்போ சொன்னாராம், பறிச்சிட்டிங்களான்னு கேட்டிருக்கிறார். இல்லை பறிக்கலை, எல்லாமே தொலைஞ்சு போச்சுன்னுட்டு. அப்படியா, சரி அப்போ இதையாவது நீங்கள் பறிச்சுட்டு உள்ள காசை கொடுங்கன்னு கேட்டுக்கும்போது அவர் சொன்னாராம், இதை பறிக்கணும் நீ தான் காசு தரணும், ஏன்னா நான் மரத்தில் ஏறி இறங்குறது கூலியே இது என்ன செய்யாது, காணாது. மழை பெய்தது, ஆனால் அது ஆசீர்வாதமான மழையாய் இல்லை. இங்கே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வாதமான மழை பெய்யும். பல நேரங்களிலும் நாம் கேள்விப்படுகிறோம் இல்லை, வட இந்தியாவாகட்டும், கேரளாவாகட்டும், இடுக்கி அந்த பகுதியாகட்டும், நம்முடைய கொடைக்கானல் பகுதியாகட்டும், நீலகிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், இங்கெல்லாம் மழை பெய்யும் போது நிலச்சரிவு ஏற்படுகிறது. மக்களெல்லாம் ஐயோ ஆண்டவரே மழை பெய்யக்கூடாதப்பா, இப்போதும்ப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு தான் மழை பெய்திருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பேன். இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா மழையினால இருக்கும். இந்த மழை ஆசீர்வாதமான மழையாகத்தான் இருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. மழை அப்படிங்கிறது வானத்திலிருந்து வருகிற ஒன்று. அப்படின்னா மேலிருந்து வருதுன்னா அது ஆசீர்வாதம் தான். நாம மட்டும் இல்லை, இந்த பூமியிலிருந்து எந்த மனுஷனாலும் அதை தான் நினைப்பான். மேலேருந்து ஒன்று வந்துட்டுனா அது ஆசீர்வாதம் தான். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பீப்புள் வாசிக்கலாம். அதனுடைய அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் 35வது வசனம் 19. பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியருடைய பட்டணம் மகா எபேசியருடைய பட்டணம் மகா தேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவர் பரிசாராகிய இருக்கிறதே அறியாதவன் உண்டோ. அப்படின்னா அந்த எபேசியர் என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு சிலை விழுந்துச்சு, அதுதான் கடவுள்
அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை நம்பி அந்த சிலையை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். வானத்திலிருந்து விழுந்துன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம், அதனால அந்த காலத்தில் உள்ளவங்க வானத்திலிருந்து விழுந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வானத்திலிருந்து இங்கே வாசிக்க கவனிப்போம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிப்போம். நான் பிரயாணப்பட்டு தமஸ்கோவுக்கு சமீபமான போது பவுல் தன்னுடைய ஜனங்களுக்கு அவனுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை விவரித்து சொல்லுகிறான். விவரித்து அவன் சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், நான் தமஸ்குவுக்கு பிரயாணப்பட்டு போகும்போது மத்தியான வேளையில் சடிதியாய் வானத்திலிருந்து திடீர்னு வானத்திலிருந்து பேர் ஒளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இவர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து ஒரு பேரொளி வந்தது, என்னை சுற்றி பிரகாசித்தது, என் லைஃபையே மாற்றி விட்டது என்று. வானத்தில் இருந்துதான் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதற்கு இன்னும் நிறைய அடையாளங்களையும் ஆதாரங்களையும் இந்த வேத புஸ்தகத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, மழை வானத்திலிருந்து வருகிறதுனால, மழை வானத்திலிருந்து வந்து ஆசீர்வாதமாய் பெய்கிறதுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, எல்லோருமே அது ஆண்டவர் தான் கொடுக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆசீர்வாதத்தை விரும்பாதவர் எவரும் இல்லை. ஆனால் இந்த காலை வேளையில் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், அதாவது ஏற்ற காலத்தில் பரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் எவரும் இல்லை. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம் வேணும்னா எதிர்பார்க்கிறோம். ஒரு முறை காலேபுடைய மகள் யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 15வது அதிகாரத்தின் 17 முதல் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ள முடியும். யோசுவா 15வது அதிகாரம் 17 முதல் மைக்கில் வாசிங்கம்மா. அப்பொழுது காலேபின் சகோதரன் ஆகிய கேனாசின் மகன் ஓத்னியேல் அதை பிடித்தான். காலேபின் சகோதரன் ஆகிய கேனாசின் மகன் ஓத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கணவனாரோடு கூட இந்த காலேபுடைய மகள் புறப்படும் போது அவள் என்ன கேட்கிறாளாம்? தொடர்ந்து வாசிங்கம்மா. உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை, எனக்கு வறட்சியான இடத்தை கொடுத்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அக்சாள் கேட்கிறாள் அப்பாட்ட, எனக்கு நிறைய நிலம் தந்தீர், அது சில வறட்சியானவைகள், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலமும் வேணும்னு அப்பாட்ட கேட்டதும் அப்பா என்ன பண்ணாரா, மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். இந்த பூமியில் இருக்கின்ற, பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, பூமியில் உள்ள ஒரு தகப்பன் தன்னுடைய மகளுடைய விருப்பத்தை, மகளுடைய வேண்டுதலை கேட்டு மகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்திருக்கின்றார். அப்படியானால் இதைவிட சிறப்பான ஒருவர் உண்டு, இதைவிட அற்புதமான ஒருவர் உண்டு. வானத்தில் இருந்து ஆசீர்வாதமான மழை நமக்கு பெய்ய பண்ணுகிற அந்த தேவன், வானத்திலிருந்து புறப்பட்டு வந்த அப்பம் நானே என்று தன்னை அறிமுகப்படுத்தின, வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த தேவகுமாரன் நீங்க ஆண்டவரே என் ஆசீர்வதிங்கன்னு கேட்டா, இந்த காலே தன்னுடைய மகளை ஆசீர்வதித்ததை விட மிக மிக சிறப்பாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேதனையை கொடுக்காது. அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை பெருக பண்ணும். நீங்கள் இந்த வேத புத்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பல நாட்டு சரித்திரங்கள், பல தேசத்தின் சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் எந்த தேசம் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்பான தேசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். தெரிந்தவங்க சொல்லலாம், பைபிளில் நிறைய தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. எந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது செழிப்பான தேசம் எதுமா? ஏலிம். அங்கே நிறைய திராட்சை பழம், இது பேரிச்சை பழம் உண்டு இல்லையா? ஏலிம். என்னம்மா? என்கேதி பள்ளத்தாக்கு, எகிப்து, கானான். நம்ம எல்லாம் வாசிக்க நம்ம எல்லாருக்கும் ஒரு வியூ ஆங்கிள் இருக்கு இல்லையா? ஆனால் பைபிள் கான்செப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைபிளில் ரொம்ப ரொம்ப செழிப்பான ஒரு தேசம் உண்டுன்னா அந்த சகோதரர் சொன்னது போல் எகிப்து ரொம்ப பிளஸ்டட் ஏரியா. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிப்போமாம்மா? வாசிப்போம். ஆதியாகமம் 41வது அதிகாரம், 41வது அதிகாரம் 48-49. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல் மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. ஒரு ஊர், ஒரு தேசத்துல செழிப்பு வந்துச்சான். அந்த செழிப்புனால அந்த தானியத்தை எல்லாம் புதுசா கோடோன், பெரிய தானிய கிட்டங்கி, தானிய சேமிப்பு கிடங்குகளை புதுசா அவன் கட்டி அதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறான். அது எப்படி போட்டிருக்கான்? 49வது வசனம் சொல்லுகிறது, இப்படி கடற்கரை மணலை போல. அப்பா, அவ்வளவு பெரிய ஒரு செழிப்பு உண்டாயிற்று. இன்னும் நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 53 முதல் வாசிப்போமா? எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோல் வேர்ல்ட்லயும் பஞ்சமா, ஆனா எகிப்துல மாத்திரம் போதுமான அளவு தானியம் இருக்கிறதா. அந்த வார்த்தை சொல்லுகிறது, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியினால் சகல தேசத்தாரும் யோசேப்பிடத்துல இந்த எகிப்தின் இடத்துல வந்து தானியம் வாங்கிட்டு, அப்போ ஹோல் வேர்ல்டுக்கும் தானியம் சப்ளை பண்ணது எந்த கண்ட்ரி? எகிப்து. அவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் தான் இந்த எகிப்து. இந்த எகிப்தை குறித்து நீங்க உபாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துல பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. 10 வாசிமா 10. நீ சுதந்தரிக்க போகிற தேசம், நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது, விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து, எகிப்து தேசத்துல ஒருத்தர் விதையை விதைச்சிட்டு கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். எப்படியா? கீரை தோட்டத்துக்கு காலை கொண்டு நீர் பாய்ச்சறது போல அந்த எகிப்துல பாய்ச்சிட்டு இருந்தாங்களாம். அப்ப எகிப்துல அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு செழிப்பு. இன்னும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணாகமத்தில் வாசிப்போமாமா? எண்ணாகமம் 13வது அதிகாரம் நினைக்கிறேன். அதுல ஒற்றர்கள் இங்கிருந்து போவாங்க. இங்கிருந்து போய் கானான வேவு பார்க்க போவாங்க. கானான வேவு பார்க்க போகும்போது அவங்க ரொம்ப பதறுவாங்க, பயப்படுவாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா இதுவரையில் அவங்க வாழ்ந்தது
எகிப்துல இப்படி பயப்படுற அளவுக்கு எதுவுமே அங்கு இல்லை. என்னன்னா ராட்சதர்கள் கானான்ல இருக்கிறாங்க. இங்க பீஸ்ஃபுல்லான லைஃப் இருந்துச்சு. எகிப்துல அவங்களுக்கு போராட்டம் இருந்தது, கடினமான வேலை இருந்துச்சு, ஆனா செழிப்போ அப்படிப்பட்ட செழிப்பு. ஸோ எகிப்து என்பது ரொம்ப செழிப்பான ஒரு கண்ட்ரி. இன்னும் ஆதியாகமத்தில் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அம்மா, ஆதியாகமம் 12. அந்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. எந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று? இப்போ ஆபிரகாம் எங்க தான் இருக்கிறான்? கானான்ல இருக்கிறார் ஃபர்ஸ்ட். ஆமா, அங்க பஞ்சம் உண்டாயிற்று. 26வது அதிகாரம், அதே ஆதியாகமம் 26வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆபிரகாமுடைய காலத்துல இல்லாம இன்னொரு பஞ்சம் உண்டாயிற்று. எங்க? கானான்ல. பட் எகிப்து அப்படி இல்லை. இன்னும் வாசிக்காமா? 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எதுவா? கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசம் போலவும் எது இருந்துச்சா? இந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி. அங்கே செழிப்பாக இருந்துச்சு யோர்தானுக்கு அருகான சமபூமி. அதை விவரிக்கிறது எப்படி விவரிக்கிறாருன்னா, அது கர்த்தருடைய தோட்டம். அப்படின்னா ஏதேன் ரொம்ப செழிப்பாக இருந்தது போல இந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு உருவகம் சொல்றாரு, கர்த்தருடைய தோட்டத்தை போல அப்புறமா எகிப்து. அப்படின்னா எகிப்து எப்படிதான் இருந்துச்சு? ரொம்ப செழிப்பா இருந்தது. ஆமீன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனால தான் இந்த உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவரை அறிந்தவர்களை விட ஆண்டவரை அறியாதவங்க எப்படி இருக்காங்க? செழிப்பா இருக்கிறாங்க. என்னங்க, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன்? மழையை பெய்ய பண்ணி. எப்படிப்பட்ட மழை? ஆசீர்வாதமான மழை. ஆனா ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்? செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் குறைவுகளும் இல்லை. அவன் வாழ்கிற பகுதியில் தாராளம் தண்ணீர் இருக்கிறது. அவன் வாழ்கிறது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கே, ஒரு குறைவும் இல்லாமல். இதைத்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கானானை பார்ப்போமானால் நேர அபௌட்டனா இருக்கு. வாசிக்க கவனிப்போம். அதே எண்ணாகமத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 13வது அதிகாரத்தில் 27 முதல் வாசிப்போம். எண்ணாகமம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். எண்ணாகமம் 13:27 முதல் சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, நீர் அனுப்புன அந்த கானான் தேசத்தை நாங்க பார்க்கிறதுக்கு போனோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். தேனும் ஓடுகிற தேசம்தான். பாலும் தேனும் எதை குறிக்கிறது தெரியுமா? பால் எதுல இருந்து வரும்? பசுல இருந்து வரும். அந்த தொழில் என்ன தொழில் சொல்லுவாங்க? பசு, ஆடு மாடு எல்லாம் வளர்க்குற தொழில் என்ன தொழில் சொல்லுவாங்க? விவசாயம். அக்ரியில தான் சேரும். தேன் எடுப்பாங்கல்ல நம்ம நண்பர், அதுவும் என்னத்துல தான் தோணும்? விவசாயத்துல தான் சேரும். அப்படியானால் இந்த கானான்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது அழகான விவசாய நிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏதேனை ஆண்டவர் படைத்தார் பாருங்க. படைச்சிட்டு ஆதாமுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்தாரு. என்ன ஒர்க்கு? கம்ப்யூட்டர் எடுத்து தட்டிக்கிட்டே இரு, அப்படியா? அந்த நிலத்தை பண்படுத்து. glory to Lord, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? வேலையை கொடுத்திருக்கிறார். வேலை செய்யணும். வேலை செய்யாதவன் சாப்பிடாதிருக்க கடவன். சாப்பிட முடியாது. ஆமா,
அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அப்படி இல்லை, எகிப்து இயல்பா ரொம்ப பிளஸ்ஸா இருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஆனால் கானான் அப்படி இல்லைம்மா, கானான் அப்படி இல்லை. இந்த கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படின்னா விவசாயத்தின் பலனை அனுபவிக்கிற தேசம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா விவசாயம் என்று சொன்னால் இந்த விவசாயத்திற்கு வானத்திலிருந்து என்ன செய்யணும்? ஒரு ஆசீர்வாதம். ஏற்ற காலத்துல மழை பெய்யணும். அந்த மழை எப்படிப்பட்ட மழையா இருக்கணும்? ஆபத்துகளை விளைவிக்காத ஆசீர்வாதமான ஒரு மழையா இருக்கணும். எஸ், தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இந்த கானானியன் உள்ள பார்த்தாச்சுன்னா அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏத்தியர் இருக்கிறான், எபூசியர் இருக்கிறான், எமோரியர் இருக்கிறான், கிர்காசியர், இன்னும் நீ வேற இடங்கள்ல பார்த்தாங்கன்னா இன்னும் பலர் இருக்கிறான். அந்த கானான் தேசத்துல நிறைய பேர் இருக்கான். இன்னும் அது ஒரு மலை பிரதேசம், பள்ளத்தாக்கு நிறைந்தது. பார்த்தாச்சுன்னா எகிப்தை விட பெட்டரா தெரியல, எகிப்தை விட போராட்டம் நிறைஞ்சது. ஏன்னா பல்வேறு குழுக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த குழுக்களால் என்ன வரும்? பிரச்சனை வரும். நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். நியாயாதிபதிகளை பார்த்தா திடீர்னு எமோரியர்கள் சண்டைக்கு போயிடுவாங்க, திடீர்னு இன்னொரு குழுவினர் சண்டைக்கு போயிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் இவர்கள் கானானுக்குள் நுழைந்த பிற்பாடு அடிக்கடி சண்டை 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 தான். யாருக்குமா சண்டை? இந்த கானானியருக்கு, கானான் தேசத்தில் வந்து இஸ்ரவேலருக்கு. ஆனா எகிப்தில் அப்படி இல்லை. நீங்க எகிப்துடைய ஹிஸ்டரியை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க எகிப்துடைய ராஜாவுடைய பேரு பார்வோன். பார்வோன் 1, பார்வோன் 2, பார்வோன் 3, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே பார்வோன் இருக்கிறான். ஆனா இஸ்ரவேலருக்கு ராஜா இல்லை. அவங்க இங்க வந்து சேர்ந்த பிறகுதான் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. அங்க வந்து ராஜா வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த குழுக்களோடு கூட, இந்த எமோரியர்களோடு கூட, இந்த எபோசியரோடு கூட, இந்த ஏத்தியரோடு கூட பயங்கரமான ஒரு சண்டை. கானான்ல குழப்பம், கானான்ல சமாதான கேடு. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுவேன். அதாவது வானத்திலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அது ஏற்ற காலத்துல. இன்னும் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், அது ஆசீர்வாதமான ஒரு மழையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அடிக்கடி இன்னும் நீ தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். 30வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள்னு சொல்றான். கானான்ல இருக்கிறவங்க பலசாலிகளா இருக்கிறாங்க. இந்த கானானுக்குள் நுழைகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பலசாலிகளோடு போராட வேண்டி இருக்கிறது. இந்த கானானுக்குள் நுழைகிற கர்த்தருடைய பிள்ளைகள் சில இனங்களோடு, சில மக்கள் குழுக்களோடு கூட சண்டையிட வேண்டி இருக்கிறது. இந்த கானான் மலை பிரதேசமான ஒரு தேசம். இந்த கானான் வானத்திலிருந்து எப்ப மழை பெய்யும்னு காத்திருக்க வேண்டிய தேசம். எகிப்து அப்படி இல்லை, காலை வச்சே கிண்டி விவசாயம் பண்ணிடலாம், அவ்வளவு அழகான ஒரு தேசம். ஆனா கானான் அப்படி இல்லை, பள்ளத்தாக்குகளும் மலைகளும் நிறைந்த தேசம். தொடர்ந்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க ராட்சதர்கள் இருக்கின்றார்கள். அவங்க பார்வைக்கு ஒரு வெட்டுக்கிளிகளை போல இந்த மக்கள் இருக்கிறார்கள். இந்த கானான் தேசத்துல முதல் அரசனாக கானானுக்குள் நுழைந்த போது ஆண்டவர் சவுலை ஏற்படுத்துகின்றார். திடீர்னு சொல்லி பெலிஸ்தியர்கள் சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வந்த போது என்ன நடந்தது வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19 முதல் வாசிப்போம். அம்மா, எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. போதும் போதும் போதும். இங்க சண்டை வருது. ஏதாவது பெலிஸ்தர் சண்டைக்கு வராங்க.
இப்போ சண்டை வரும்போது இதுவரையும் சண்டையை பார்த்திராத இந்த சவுலுக்கு கீழே இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் ஐயோ சண்டைக்கு பட்டயத்தை ரெடி பண்ணணுமேன்னு சொல்லி பட்டயத்தை ரெடி பண்றதுக்கு கொல்லனை தேடி பார்த்தா இந்த ஊர்ல ஒரு கொல்லன் கூட இல்லை. இதுல இருந்து என்ன விளங்குகிறது அப்படின்னா, இந்த தேசத்துல, இந்த கானான் தேசத்துல ராணுவ கட்டமைப்பு கூட இல்லை. அந்த ஆயுதங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்க இதுக்கு பயிற்சி பெற்றதே இல்லை. அம்மா, எகிப்து செழுமையான ஒரு தேசம். எகிப்துல ரதம் இருந்தது. அந்த ரதத்தை இவர்கள் பார்த்தார்கள். யாரு? இஸ்ரவேலர்கள், எபிரேயர்கள். அங்கிருந்து வரும்போது அந்த ரதம் துரத்துச்சு. இந்த எகிப்துல பெரிய அரண்மனை இருந்தது. இந்த எகிப்துல பெரிய ஓல் இருந்துச்சு அவங்க தேசத்தை காப்பாத்துறதுக்கு. அந்த எகிப்துல நிறைய தானிய விளைச்சல்கள் இருந்தது. அந்த எகிப்துல ராஜா உண்டு. இந்த எகிப்து இது கர்த்தருடைய தோட்டத்தை போல்னு சொல்ற அளவுக்கு எல்லா வசதிகளும் நிரம்பினது. உலகம் அப்படித்தான் இருக்கிறது. இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற மனிதர்கள் நம்ம உற்று பார்க்கிறோம். நாம் கானானை சுதந்திரிக்க வேண்டியவர்கள், நாம் இஸ்ரவேலர்கள், நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள் சொல்றோம் பாருங்க. நாம இந்த போராட்ட குழுக்களோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பள்ளத்தாக்குகளும் மலைகளும் நிறைந்த இடத்துல இருக்கிறோம். நமக்கு முன்னாடி ராட்சதன் கண்ணை உருட்டுகிறான், பல்லை கடிக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ என்ன போராட்டம், என்ன போராட்டம் என்று சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து நான் மழையை பெய்ய பண்ணுவேன். நான் தான் மழையை பெய்ய பண்ணுகிறவர். ஏற்ற காலத்தில் அதை கொடுப்பேன். அந்த மழை ஆசீர்வாதமான ஒரு மழையாக இருக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கானான் வாழ்வு என்பது, கானான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்கள் மற்றவர்களை போல வாழ முடியாது. அவன் கால விரல்ல அப்படியே கிளறி கீரைக்கு தண்ணி ஊத்திட்டு போயிடுவான். ஆனா கானானுக்குள் வாழ்கிறவர்கள் மேலே பார்த்து பார்த்து, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், வானத்திலிருந்து ஆசீர்வாதத்தை தாரும், அதுவும் ஏற்ற காலத்தில் தாரும், அதுவும் ஆசீர்வாதமான மழையாய் தாரும் சொல்லி ஜெபம் பண்ண வேண்டியது அவருடைய வேலை. ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால், நீங்களும் நானும் வளர வேண்டுமானால், நமக்கு வானத்தில் இருந்து ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இஸ்ரவேலர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முழு நம்பிக்கையும் உண்மையும் இதுதான். வானத்திலிருந்து ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆனா இந்த கானான் தேசத்துல ஏற்கனவே இருந்தாங்கல்ல, எபூசியர், கிர்காசியர், இப்படி நிறைய குழுக்கள் இருந்தாங்கல்லாம். இவங்களுடைய வழிபாட்டு முறை பாகால் தெய்வத்தை வழிபடுகிற முறை. இந்த பாகால் தெய்வம் தான் மழையை பெய்ய பண்ணுகிறவர் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த விவசாயம் செய்கிற அந்த கானானிய, முன்னாடி இருந்த கானான் தேசத்தில் இருந்த அந்த மக்கள் குழுக்கள், அவங்க தன்னுடைய கடவுளை மழையை பெய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வார்கள். இப்போ இஸ்ரவேலர்கள் எங்க போயிட்டாங்க அப்படின்னா கானானுக்குள்ள போயிட்டாங்க. கானானுக்குள்ள போகும்போது அங்கே இருந்தவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துகிறார்கள். ஆனால் சில வேளைகளை இவங்க துரத்தாம அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்குள்ள இவங்க என்ன செய்யிட்டாங்க, போயிட்டாங்க. இப்படிதான் ஆகாபின் காலகட்டத்தில் அந்த பழக்க வழக்கங்களை மிதமிஞ்சி இருக்கும்போது அவங்க நம்பிக்கையெல்லாம் பாகால் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆனால் உண்மையில் பாகால் மழையை பெய்ய பண்ணல, பரலோகத்தின் ஆண்டவர் யெகோவா மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இதை எப்படி நிரூபிப்பது தெரியுமா? நேர ஆகாபை அனுப்புகிறார். மன்னிக்கவும், எலியாவை அனுப்புகிறார் ஆகாபின் அரண்மனைக்குள்ளே. அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாக்கின்படியே அன்றி தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். பாகால் தானே மழையை பெய்ய பண்ணுகிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், இந்த தேசத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாய். நான் சொல்லுகிறேன், நடைபெறாது. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாக்கின்படியே அன்றி. எஸ், அப்படியே நடந்தது. மழை பெய்யல, மழை பெய்ய வேண்டிய சீசன்ல மழை பெய்யல. அவன் என்னெல்லாம் வழிபாடு செய்யணுமோ அத்தனை வழிபாடுகளையும் செய்து பார்க்கிறான், வழிபாட்டுக்கு பலன் கிடைக்கல.
இப்பதான் எலியா போறான். பாரு, நீ வேணா கூப்பிட்டு பாரு, நீ வை, நீ பலியை செலுத்துற காலில இருந்து ராத்திரி வேற கூப்பிட்டு பாரு. நீ கூப்பிடுறதுக்கு உன் கடவுள் செவி கொடுத்தால் நல்லது, செவி கொடுக்கட்டும். கூப்பிட்டு பாரு. கூப்பிட்டு பார்க்குறான், இல்லை. இப்போ சொல்கிறான், நான் கூப்பிடுறேன் பாருன்னு சொல்லி இவன் கூப்பிடுறான். அங்கே அக்னியினால் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளங்கை மேகம் வருகிறது, தொடர்ந்து மழை பெய்கிறது. ஆமீன், அல்லேலூயா. மழையை பெய்ய பண்ணுகிறவர் கர்த்தர். உலகத்தில் இருக்கிற மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா, நன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானா, சிறப்பாய் இருக்கிறானா, போராட்டம் இல்லாமல் இருக்கிறானா, இதை பார்த்து ஏன் 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 என்று தானே கேள்வி கேட்கிறோம். எஸ், அவன் எகிப்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயல்பாகவே எகிப்து அந்த ஏதேனை போலத்தான் இருக்கிறது. ஆனால் கானானின் வாழ்வுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற, கானானின் வாழ்வுக்குள் கடத்தி ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், நீ வானத்தை பார்த்து வாழ வேண்டியவன், நீ ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு வாழ வேண்டியவன், வானத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரம்ப வேண்டியவன், நீ கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவன். ஏனென்றால் உன் வாழ்க்கை இங்கோடு முடிந்து விடுவதில்லை, இனிதான் தொடரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. நித்தியம் நித்தியமாக அந்த வாழ்க்கை இருக்க போகிறது. எனவே இங்கே அந்த பயிற்சி ஆண்டவர் கொடுக்கும் வண்ணமாக இங்கே இந்த வானத்திலிருந்து வருகிற இந்த மழைக்காக சேனைகளின் கர்த்தர் நம்மை இந்த ஆசீர்வாதத்தோடு கூட நான் நடத்த போகிறேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமாமா? வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 33 முதல் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் ஜனங்களாகிய 8வது அதிகாரம் 33 முதல். உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமா பாவம் செய்தது நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய். சாலமோன் ஜெபம் பண்றார். அவன் ஜெபம் பண்ணும்போது கூட எதை தான் மென்ஷன் பண்ணி ஜெபம் பண்றாருன்னா, தொடர்ந்து வாசிமா. சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பாவம் செய்ததும் எது அடைபடுமா? வானம் அடைபடும். அதுக்கு அர்த்தம் என்ன? மழையை பெய்ய பண்ணுகிறவர் நான் தான் என்பதற்கு அடையாளமாய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நாங்க எங்க ஜனங்கள் எல்லாம் உமக்கு விரோதமாக நாங்கள் ஜெபம் பண்ணும், உமக்கு விரோதமாக வாழும்போது நீர் மழையை தடை பண்ண வைக்கிறீர். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். வேண்டாம், நானே சொல்லி முடித்து விடுகிறேன். தொடர்ந்து நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பாவம் செய்தான்னா ஆண்டவர் இவர்களை யாருக்கு கையில ஒப்பு கொடுப்பாங்களாம்? புறஜாதியர்களுடைய கையில ஒப்பு கொடுத்துருவாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றணப்பா. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணும்போது வானம் அடைபட்டு இருந்தா நீர் திறக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படி இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே, நாங்கள் புறஜாதிகள் கையில் அடிமைகளாக நாங்கள் கொண்டு போகப்பட்டால் எங்கள் ஜெபத்தை கேட்கணும் ஆண்டவரே. அப்படியானால் அடிமைத்தனத்தை முறிப்பது ஆனாலும் சரிதான், வானத்திலிருந்து ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவது ஆனாலும் சரிதான், அது தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் ஏதாகிலும் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே சிக்கி இருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாத கேடை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமானால் நான் தெளிவாய் சொல்லுகின்றேன், என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஏராளமாய் தாராளமாய் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. தீர்க்கன் எரேமியா மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த வேதனையான நிகழ்வுகளை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறதை காண முடியும். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிப்போம். ஆமா. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 2 தீமைகளை செய்தார்கள். யாரப்பா? இஸ்ரவேல் ஜனங்கள். ஆசீர்வாதம் வானத்திலிருந்து வருகிறது,
இந்த வானத்திலிருந்து ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழையாய் கொடுக்கிற அந்த ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புறஜாதியர் கையிலே அகப்பட போகிறார்கள். இன்னும் அகப்பட்டு விட்டார்கள், மன்னிக்கும், அகப்பட்டு விட்டார்கள். இந்த அகப்பட்டு இருப்பதற்கு காரணம் என்னவென்று இங்கே தீர்க்கன் சொல்லுகின்றான். 2 தீமையை செய்தாய். 2 தீமையை. ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றை நீ என்ன செய்து விட்டாய்? விட்டு விட்டாய். ஜீவ தண்ணீர் ஊற்று. நீ போலியான தண்ணீரிடத்திலே போய் நீ தாகம் தீர்த்து கொள்ளுகிறாய். ஆம், ஜீவ தண்ணீர் ஊற்று. ஜீவ தண்ணீர் எது என்றால் நமக்கு தெரியும். அந்த யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரியா பெண்ணிடம் இயேசு தன்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்லார், உன்ட தண்ணீர் கேட்கிறது யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ ஏன் தண்ணி கேட்டிருப்பாமா, நீ தண்ணி கேட்டிருப்பான். ஏன்னா நான் கொடுக்கிற தண்ணீரை ஒருவன் பருகுவானானால் அவன் உள்ளத்திலிருந்து அந்த தண்ணீர் என்ன செய்யுமா? திரும்ப ஜீவ நீரூற்று போல. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜீவ நீரூற்று என்பது தேவனாகிய கர்த்தர். இந்த தேவனாகிய கர்த்தரை நீ விட்டு விட்டாய். நீ ஏன் சிறைப்பட்டிருக்கிறாய்? நீ ஏன் அகப்பட்டிருக்கிறாய்? நீ ஏன் ஆபத்தில் இருக்கிறாய்? நீ ஜீவ தண்ணீரை விட்டு விட்டாய். ஜீவ தண்ணீரை விட்டு விட்டாய். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் கூட நம்ம வாஸ்து பார்ப்போம்னா 38வது வசனத்துல வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஜீவ தண்ணீர் உள்ள அந்த ஊற்றை நீ விட்டு விட்டாய்ன்னு சொன்னதுக்கு அர்த்தம், நீ யெகோவா தேவன் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசத்தை விட்டு விட்டாய். அவ்வளவுதான் அர்த்தம். பிரச்சனைன்னு வந்த உடனே நம்ம யாரை தான் பரிகாரியை தேடுறோம், தவறு ஒன்றுமில்லை. ஆனால் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரிதான், இயேசுநாதரை விட்டு விடுவதற்கு கொஞ்சம் கூட மனம் வந்துவிடவே கூடாது. யாரோ சொன்னாங்கிறதுக்காக, யாரோ எனக்கு இதை செய்து பாருன்னு சொன்னதுக்காக எப்படியம்மா நமக்கு மனம் வந்தது? இதைதான் இந்த இஸ்ரவேலர்களும், யாம் இந்த பாகால் தெய்வம்தான் வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறதுன்னு நம்பினாங்க. ஆண் யெகோவா தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை விட்டு விட்டாங்க. அதனாலதான் எலியா சொன்ன, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றி, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றி. கர்த்தரா யெகோவாவா பாகாலா என்பதை இப்ப பரிசோதித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சவால் விடுகிறான். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் கட்டுக்கு, உன் பிரச்சனைக்கு, உன் குழப்பத்துக்கு காரணம் ஜீவ தண்ணீர் ஊற்றை நீ விட்டு விட்டாய். இரட்சகரை விட்டு விட்டாய். அவருடைய போதனைகளை விட்டு விட்டாய். அவர் நடக்கவே காண்பித்த அந்த வழியை நீ விட்டு விட்டாய். மனம் போல வாழ்ந்து விட்டாய். 2வது சொல்லுகிறது, வெடிப்புள்ள தொட்டிகளை உனக்கு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி. தண்ணீர் நிற்காது, தொட்டி இருக்கு, அட என்ன இல்லை, வெடிப்புள்ள தொட்டி. ஆமா, நீ என்ன சொல்ற அப்படின்னா, இந்த தொட்டியில இருந்தா எனக்கு தண்ணி கிடைக்கும், இந்த டேங்க்ல இருந்தா எனக்கு தண்ணி கிடைக்கும். யோ, அந்த டேங்க் வந்து உடஞ்ச டேங்குப்பா, அந்த டேங்க்ல தண்ணி நிக்காதுப்பா. ஆனா ஜீவ நீரூற்றை நீ பிடிச்சிருப்பான்னா அது புரண்டு வந்துகிட்டே இருக்கும். ஆமீன், அல்லேலூயா. உன் மாமா உனக்கு ஒரு உடைஞ்ச டேங்குமா, உன் அத்தை உனக்கு ஒரு உடைஞ்ச டேங்குமா, நீ நம்பி இருக்கிற உன் அப்பா உனக்கு ஒரு உடைஞ்ச டேங்குமா, நீ நம்பி இருக்கிற அம்மா, நீ நம்பி இருக்கிற யாரோ எக்ஸ் ஆர் ஒய், அது உடைஞ்ச டேங்குங்கிறத புரிஞ்சுக்கா. நீ பிடிக்க வேண்டியது ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றை பிடிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீ ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றை விட்டு விட்டு உடைஞ்சு போன தொட்டியை வச்சிருக்கிற, அதை நம்பிக்கிட்டே இருக்கிற, கெட்டு போனாய். நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு வேதனையோடு கூட இருக்கிறது? இந்த ஆசீர்வாதத்தை உன்னால் பிடிச்சிட முடியல. வானத்திலிருந்து வருகிற அந்த தண்ணீரை சரியா பிடிச்சிருக்கணும்னா இங்கிருந்து ஒரு நீரூற்று வரணும். அந்த நீரூற்று தான் உனக்கு திரும்ப 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 ஃப்ரெஷ்ஷா கொடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசி இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சொல்லுகிறார். ஏன் நீ ஆசீர்வாதத்தை பெறல? எகிப்துல கம்ப்ளீட் ஆசீர்வாதம் தான். கானான்ல வானத்தை பார்த்து ஆண்டவரை பார்த்து அபயமிட்டால் ஆசீர்வாதம் தான். பாலும் தேனும் என்ன செய்யும்?
ஓடி ஓடி வரும். ஓ பிளஸ்ஸி, அவர் உன் தேவனாகிய கர்த்தர் தினமும் உன்னை கண்காணிக்கிற தேசமா இருக்கும். ஆச்சரியமான ஒரு தேசம் தான் கானான் தேசம். ஆகாய் சொல்லுகிறார், முதல் அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு நீ வருகிறீர்கள். திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து போகிறாய். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, நீ புசித்தும் திருப்தியாகல, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையல. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, ஒருத்தரு கூட நீ என்னதான் போர்வை போர்த்திருந்தாலும் உனக்கு குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் சாட்டிஸ்ஃபைட், அவ்வளவுதான். கூலியை சம்பாதித்து பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். கடினமாய் உழைச்சு பொத்தலான பையில போடுறது போல. ஏன் உன் வாழ்க்கை அப்படி இருக்கிறது? நீ ஜீவ நீரூட்டாகி விட்டுவிட்டாய். நீ வெடிப்புள்ள தொட்டியை பிடித்து வைத்திருக்கிறாய். இது பொத்தலான பையில பணம் போட்டது போல. பொத்தலான பையில பணம் போட்டா வாழ முடியுமாமா? நீ வேலை செய்துக்கிட்டே இருப்பா, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, இத்தனை வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் நீ பொத்தலான பையில போடுகிறாய். தொடர்ந்து 9வது வசனத்தை வாசிப்போம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது, கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும், நீங்க அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். நான் அதை ஊதி போடுகிறேன். யாருமா ஊதி போட்டா? ஆண்டவர் ஊதி போடுறாராம். நீயே பொத்தலான பையில கொண்டு போடுற. எப்படியோ தப்பி தவறி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா அங்க ஒரு மிஷின் இருந்து அது என்ன செய்யுது? அது யாரு? ஆண்டவர் ஊதி போடுறாரு. நீ கொண்டு வர்றத அப்படியே ஊதி போடுறாரு, ஆஸ்பத்திரிக்கு போகுது. நீ கொண்டு வர்றத அப்படியே ஊதி போடுறாரு, எவனோ வந்த ஏமாத்திட்டு போறான். நீ கொண்டு வர்றத அப்படியே அவர் ஊதி போடுறதுனால எப்படியோ நஷ்டப்பட்டு போகுது, உடைந்து போகுது, தொலைந்து போகுது. வீணான நஷ்டம், வீணான நஷ்டம். ஆகாய் ஏன் அதை சொல்றாரு தெரியுமா? நீங்க அந்த ஆகாயுடைய காலத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆகாய் தீர்க்கதரிசியுடைய காலத்துல இவர்கள் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வாராங்க இஸ்ரேல் மக்கள். ஆனா தன்னுடைய எருசலேம்ல ஆலயம் இடிந்து நொறுங்கி கிடக்கிறது. வந்தவன் எல்லாம் என்ன பண்ணான் தெரியுமா? என் மாமா எங்க இருக்கிறான், என் அத்தை எங்க இருக்கா, என் பெரியப்பா பையன் எங்க இருக்கிறான்னு சொல்லி தங்கள் துணைகளை, தங்கள் உறவினர்களை தேடுகிறார்கள். உடைந்து போன தாத்தா பாட்டியுடைய வீட்டை கட்டுகிறார்கள். ஐயோ எங்க குடும்பம் இங்க தான் இருந்துச்சான், எங்க அப்பா சொன்னாங்க, எங்க தாத்தா இங்க தான் இருந்தாங்களாம், எங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ எங்க வீடுகளை கட்டணும்னு சொல்லி தங்கள் வீடுகளை, தங்கள் குடும்பங்களை கட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆலயம் பாழடைந்து கிடக்கிறது, ஆலயம் உருக்குலைந்து கிடக்கிறது, ஆலயம் அங்கே சிறைப்பிடி காலகட்டத்திலே தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் இருக்கிறதான அந்த பணிவிடை பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் மீது அக்கறை கொள்ளாதபடிக்கு இவர்கள் தங்கள் குடும்பம் தான், தனது பிள்ளைகள், தனது உறவுகள் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்னதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது, அந்த பணம் எல்லாம் நீ பொத்தலான பையில போடுறது போலதான் போயிட்டு இருக்கு. ஐயா உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் எப்படியோ நீ வீட்டுக்கு கொண்டு வரா, நான் ஊதி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் இந்த ஆலயம் பாழாய் கிடக்கிறது, இந்த ஆலயம் பாழாய் கிடக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அது அப்படியே எழுத்தின்படி ஆலயம் என்று எடுத்துக் கொள்வோமானாலும் இன்றைக்கு நமக்கு நல்லது. இல்லை இது ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எடுத்துக்கொள்வோமானாலும் நல்லது. நீங்களே அந்த ஆலயம் என்று பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நம்முடைய வாழ்க்கையை பாழாய் கிடக்க பண்ணிக்கிட்டு நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னதான் திட்டம் தீட்டினாலும் சரிதான், இல்லை ஆண்டவரை தொழுது கொள்வதனுடைய ஆலயத்தை குறித்து அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு நாம் என்னதான் செய்து கொண்டிருந்தாலும் சரிதான், ஆசீர்வாதமான மழை ஏற்ற காலத்தில் பெய்ய பண்ணுகிற கர்த்தர் அதை பெய்ய பண்ணும்போது நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் அல்லவா? எனவே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி சரிபடுத்தி ஆண்டோடைய பாதத்தில் விழுவோமானால் கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதமான மழை ஆண்டவர் பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே பெய்ய பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. அது எகிப்தின் தேசத்தை போல அல்ல. ஆண்டவர் 24 மணி நேரமும் நம்மை கண்காணிக்கிற ஒரு தேசமாக மாறும். ஆமென். அல்லேலூயா. ராட்சதர்கள் இருக்கலாம், அச்சுறுத்தல்கள் இருக்கலாம், பலவிதமான குழுக்கள் இருந்து போரிடுவதற்கு இருக்கலாம். யுத்தம் கர்த்தருடையதாக மாறும். யாராக இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சேனைகளின் கர்த்தர் நம்மை நடத்துவார்.
இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதமான மழை எங்கள் மீது, எங்கள் சபை மீது, எங்கள் குடும்பத்தின் மீது ஊற்றப்படட்டும். எழுந்து நிற்போமா? Glory to Lord. சேனைகளின் கர்த்தர் நம் கர்த்தர், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். Glory to Lord. இந்த ஆசீர்வாதம் வரும்போது கடந்த நாட்களில் இருந்த துயரங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. ஆமேன், அல்லேலூயா. கடந்த நாட்களில் இருந்த சாபத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, கடந்த நாட்களில் இருந்த வருத்தங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க போகின்றார்? நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம் மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடி, கரங்களை தட்டி கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆமென், ஆமென். அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ, இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ, மறவாத என் நேசரே, மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே, நான் உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றிகளே. ஆமென். கோடி கோடி நன்றிகளே. Oh, glory to Lord. கோடி கோடி நன்றிகளே. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் Glory to திருப்பாதமே. Lord. அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோமா? சேனைகளின் கர்த்தர் நம்முடைய கர்த்தர். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்கம்மா. Glory to காலேபுடைய மகள் அக்சால் அப்பாவை பார்த்து கேட்டா, எனக்கு இந்த நிலம் மட்டுமா, இந்த வறட்சியான நிலம் மட்டுமா, செழிப்பான ஒரு நிலத்தையும் தாங்கன்னு கேட்டபோது அவங்க அப்பா கொடுத்தாங்களே. அப்படி இருக்க உன்னையும் என்னையும் படைத்த அந்த வானத்தின் அரசு, அந்த வானத்திலிருந்து கடந்து வந்த அப்பம், ஓ அந்த வான தேவன், நம்முடைய வானங்களையும் பூமிகளையும் உண்டாக்கின அந்த சேனைகளின் கர்த்தர் உன்னை என்னை ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டாரம்மா. ஆமேன். என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்துல செய்வாரம்மா, ஏற்ற காலத்துல செய்வாரம்மா. கரங்களை தட்டி சொல்லுங்கம்மா. ஏற்ற காலத்துல, ஏற்ற காலத்துல, காலம் கடந்து போய் அல்ல, ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால உன் குடும்பம் நிரம்பி வழியோ. வேதனை இருக்காதுமா, அதனால துன்பம் இருக்காதுமா. இந்த ஆசீர்வாதத்தினால சமாதானம் உன் எல்லை எங்கிலும் புரண்டு ஓடோ. விட்டு விடாதே, ஜீவ நீரூற்றை விட்டு விடாதே.
இந்த வெடிப்புள்ள தொட்டியை பற்றி பிடித்து விடாதே. பொத்தலான பையிலே சம்பாதித்து போட்டு விடாதே. ஓ glory to Lord. சேனைகளின் கர்த்தாவே, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கைகளுக்கு தந்து ஏற்ற காலங்களில் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்கள் குடும்பங்களை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். பல்வேறு பின்னணிகளில் இருந்து வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எல்லாம் கைகூடி வர பண்ணும். எங்களையும் தாழ்த்தி உம் கரங்களில் தருகின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்